ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு தடவை ஒரு குரு சீடர்களுக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்குறா. அந்த சீடர்களில் நல்ல புத்திசாலியான சிறந்த சீடன் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட இந்த ஆன்மீக தகவல்கள் நிறைய கேட்பான், சந்தேகம் கேட்டுட்டே இருப்பான். அப்படி ஒரு நாளைக்கு அவன் ஒரு சந்தேகம் கேட்குறான். நாம் இறைவன்கிட்ட எப்படி மனம் உவந்து பக்தி பண்ணுறது, சிந்தாம செதறாம ஒரு முகமாக எப்படி பக்தி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறான். அந்த சீடனுக்கும் குரு சிரிச்சுட்டே சொல்கிறார், பக்தி பண்ணுறதுல பல வழி இருக்கு, மனசு பக்குவப்படுறதுக்கு பல வழி இருக்கு. அதில் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி பக்குவம் பட்டு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறார் அந்த குரு அந்த சீடன்கிட்ட. இப்போ ஒரு மர கிளையில் பறவைகள் இருக்கும் சாதாரணமாக. அது ஒரு சத்தம் போட்டால் சட்டுன்னு ஓடி போயிடும். அது எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு தெரியாமல் நம்மளை யாரோ அடிக்க வரான்னு நினச்சிட்டு அது பயந்து போயிடும். அந்த மாதிரி மனசுக்குள்ளர தியானம் பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, அது ஒரு வழி. இந்த மனசை ஒருமுகப்படுத்துறது, அதாவது நம்மளுடைய சிந்தனை எங்கேயும் செதறாம போகிறதுக்கு ஒரு வழி, ரொம்ப சுலபமான வழி இருக்கு. கையை தட்டின்ண்டே நாம ஸ்மரணை பண்ணுறது, பஜனை பாடுறது. இந்த கையை தட்டின்ண்டே இருக்க இருக்க உன் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள், தீய எண்ணங்கள் எல்லாம் போயிடும். அப்போ கையை தட்டிக்கிண்டே நீ நாமஸ்மரணை, பகவன் நாம, அவனோட கருணை, அவனோட புகழ் எல்லாத்தையும் நீ பாட 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 உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிந்தனை, அந்த பஜனையில அந்த நாமஸ்மரணை, உன்னை யார் கவனிக்கிறா, தப்பில்லாம பாடணும், சொரத்தோட பாடணும், என்ன அடுத்த லயன் என்ன மாதிரி பிரிகா கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதுல போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இறைவனோட எண்ணம் மட்டுமே இருக்கும். உனக்கு உன்னோட தீய சக்திகள் உங்ககிட்டேருந்து போகணும், மனசை ஒருமுகப்படுத்தணும்னா ரொம்ப எளிமையான வழி தான் இந்த பஜனை பாடுறது, நாமஸ்மரணை. யாருக்குமே எதுவுமே தெரியல அப்படின்னா கூட்டத்தோட சேருங்கோ, அந்த பஜனை கோஷ்டியோட சேர்ந்துருங்கோ. காதுக்கு மூடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மூடி கிடையாத அந்த ஐம்புலன்களில் ஒன்று காது. அந்த காதில் எல்லாம் விழும். அங்கே நீ நல்ல சற்சங்கத்துக்கு போகனா நல்லது மட்டும்தான் காதில் விழும், நல்லது மட்டும்தான் பார்ப்பேன், நல்லது மட்டும்தான் கேட்பேன். அதுக்காக தான் அந்த காலத்தில் வாசலில் திண்ணை கட்டி வச்சிருப்பா. சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது, ஒரு சுந்தரகாண்டம் ராமாயணம் கதை சொல்கிறது, அன்னைக்கு அரசியலில் என்ன இருக்கோ அதை அலசறது, இதெல்லாம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டும் யார் யார்கிட்ட என்னென்ன பாயிண்ட் இருக்குமோ அதை மட்டும் சொல்லுவாள். நம்ம ஊரில் மாதிரி இப்போ கல்லு கடையும் சாராய கடையும் மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டும் கேம்ஸும் நிறையா போயிடுத்து. டிவி முக்கியமாக இதெல்லாம் நிறையா போயிடுத்து. எல்லாம் மிஷினோடையே அவளுடைய வாழ்க்கை நேரங்கள் கடந்து போகிறது. அந்த மிஷினே அவள் நேரத்தை அப்படியே திருடி ஆக்கிரமிச்சுக்கிறது, கொன்னுடுறது. அது அந்த மாதிரி லைஃப் இருந்தவா நிலைய எண்ணி பாருங்கோ. இப்போ இந்த மிஷின்களோட உறவாடி நம்மளுடைய கண்ணுக்காது ஐம்புலனும் பழுதாயிடுறது, அதுதான் மிச்சம் கண்ட பலன். நாமளும் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரேயரை வச்சுக்கணும், நாமஸ்மரணை வச்சுக்கணும், பஜனை வைக்கணும். இந்த மாதிரி மாதம் ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, எப்படியெல்லாம் சத்சங்கம், எந்தெந்த மாதிரி பண்டிகை, ஒரு விழா அப்படின்னாலும் எல்லாம் அதை எடுத்து செய்யணும். ஒரு ராமநவமி, ஒரு சஷ்டி, 6 நாள் இருக்கு இல்லையா, தீபாவளிக்கு அப்புறம் வர ஒரு வாரம், இந்த மாதிரி நவராத்திரி, ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை எல்லாருமா சேர்ந்து 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 செய்யுங்கோ. அதுக்கு பலன் அதிகம். இண்டிவிஜுவலாக எல்லாம் நானே பண்ணுறேங்கிறத விட எல்லாருமா கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்தையும் அந்த விழாவை சிறப்பித்து இன்னும் 10 பேருக்கு அதில் அனுகூலம்தான் கிடைக்கும். இந்த மாதிரி பஜனை தட்டுறதுக்கு ஈஸியான ஒரு வழி அவர் சொல்லிட்டார். உன்னோட மனசு ஒருமுகப்படுத்தலை அப்படின்னா, படுக்கலை
அப்படின்னா நாம ஸ்மரண கையை தட்டிண்டு ராம 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 ரெண்டே எழுது. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நாராயண 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 நாராயணா. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன நாம பிடிக்குமோ அந்த பஜனை பண்ணிட்டு பாடினா அந்த நிமிஷம் உனக்கு வேற எண்ணங்கள் எதுவும் சிந்தனை எதுவும் வராது, பகவான் கிட்ட போயிடும். இந்த பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் நாம் எல்லாருக்கும் கொண்டு போகணும். இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.